மார்னிங் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை குழந்தைங்க எப்போவுமே தூங்கி எழுந்து லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. ஸோ நான் அவங்க எழுந்ததுக்கு அப்புறமா தான் நான் பில்லோஸ் அதுக்கப்புறமா பெட்ஷீட் எல்லாம் எடுத்து வைப்பேன். அதை எடுத்து வச்சதுக்கப்புறமா விண்டோஸ் ஓப்பன் பண்ணிட்டு பால்கனி கதவை திறந்து விட்டுட்டேன். வெளிச்சம் நல்லா வரும். அதுக்கப்புறமா அந்த வீட்டை பெருக்கிட்டு கவுண்டர் டேபிள் அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதை வச்சுட்டு எனக்கு பிடிச்ச காஃபியும் நான் போட்டு குடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் இருந்தேன். யோசிச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தா எனக்கு லெமன் ரைஸ் கிரேவிங்காக இருந்துச்சு. சரி ஓகே லெமன் ரைஸும் ஆனியன் போட்டு ஆம்லேட்டும் செய்யலாம் அப்படின்னு தான் அது பண்ணுறதுக்காக இண்டக்ஷனில் ரைஸ் போட்டு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா கூடவே கையோட நான் வெசல்ஸும் வாஷ் பண்ணிவிட்டேன். சாப்பாடாக வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் நான் வாஷ் பண்ணி இப்படி வச்சுருவேன். அதுக்கப்புறமா லெமன் ரைஸ் தாளிக்கலாம்னு சொல்லி தான் லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்காக வச்சேன். வேர்க்கடலை இல்லை, ஸோ கடலப்பருப்பு உளுந்து போட்டு நான் தாளிச்சிட்டேன். லெமன் ரைஸ் பேக்கெட் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னும் நார்மல் லெமன் நம்ம வாங்குறோம் இல்லையா, அதில் எனக்கு அவ்வளோவா செய்ய தெரியாது. கசப்பு பட்டுரும், அதுக்காக நான் பயந்து அதை செய்ய மாட்டேன். எனக்கு இதுவே கம்ஃபர்டபுள். அதுக்கப்புறமா ஆனியன் ஆம்லெட் செய்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சமாக தனியா மிளகாய்த்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் ஆம்லெட்டும் போட்டாங்க. சூப்பரான டேஸ்டான என்னோட லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. கிரேவிங்காக இருந்தால் ஃபஸ்ட்டு சமைச்சு சாப்பிட்டுடணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.